ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் பவுட்ரு பண்ணதுக்கப்புறமேட்டு மெஷர் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட வயர் விஸ்க் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோக் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட கலந்தாலும் போதும். பட்டரோட நல்ல எல்லோ கலர் மாறி இந்த மாதிரி லைட் எல்லோ கலர் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் மாறி நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 100 கிராமுக்கு 150 கிராம் அளவுக்கு மைதா சேர்க்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற அளவுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் எல்லா மாவும் சேர்ந்து வர்ற அளவுக்கு கலந்து மட்டும்தான் விடணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து திரட்டினீங்கனாலே போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்திங்கன்னா பிஸ்கெட் அதோட கிறிஸ்பினஸை இழந்துரும். அதனால் இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து மட்டும் வைங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து திரட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவருக்கு நடுவில் வச்சு திரட்ட ஆரம்பிங்க. பிளாஸ்டிக் கவருக்கு நடுவில் வைக்கிறீங்கன்னா லைட்டாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து திரட்ட ஆரம்பிங்க. நல்லா திரட்டினதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம குக்கியை கட் பண்ணிட வேண்டியதான். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பாத்திரத்தோட மூடி இல்லை வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது இந்த அளவு திக்னஸில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா குக்கீஸையும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மீத இருக்க மாவையும் இதேபடி திரட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதில் எல்லா குக்கீஸையும் வச்சுருக்கேன். இதை நான் அவனில் ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அவனை ஆல்ரெடி 10 நிமிஷம் அளவுக்கு நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட ஒருவேளை அவன் இல்லைன்னா நம்ம குக்கரில் எப்படி குக்கீஸ் பண்ணணுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கீஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூடோடு இருக்கிறப்ப இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நம்ம கடைகளெல்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.